மழை தொடர்பான அண்மை செய்தியை பார்க்கிறோம். கடலூர், மயிலாடுதுறை, காரைக்கால் மாவட்டங்களுக்கு நாளை ரெட் அலர்ட் ஆனது விடுக்கப்பட்டிருக்கிறது. அதனை அண்மை செய்தியாக பார்க்கிறோம். மயிலாடுதுறை, நாகப்பட்டினம், திருவாரூர், காரைக்கால் மாவட்டங்களில் இன்று ரெட் அலர்ட் ஆனது விடுக்கப்பட்டிருக்கிறது. 3 மாவட்டங்களுக்கு ரெட் அலர்ட் விடுக்கப்பட்டிருக்கிறது. விவரங்களை செய்தியாளர் செலினா வழங்க கேட்கலாம். செலினா, 3 மாவட்டங்களுக்கு ரெட் அலர்ட் விடுக்கப்பட்டிருக்கு, விவரங்கள் என்ன? வங்கக்கடலில் நிலவி வரக்கூடிய ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் நாளை புயலாக மாற வாய்ப்பு இருக்கக்கூடும் என்றும் சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கக்கூடிய நிலையில் தமிழகத்தில் இன்று 3 மாவட்டங்களுக்கு அதி கனமழைக்கான சிவப்பு நிற எச்சரிக்கை என்பது விடுக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக மயிலாடுதுறை, நாகப்பட்டினம், திருவாரூர் ஆகிய மாவட்டங்களில் அதி கனமழைக்கும், அதே போல சென்னை, திருவள்ளூர், செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், விழுப்புரம், கடலூர், அரியலூர், தஞ்சாவூர், திருவாரூர், புதுக்கோட்டை, சிவகங்கை, ராமநாதபுரம் ஆகிய மாவட்டங்களில் இன்று கனமழை முதல் மிக கனமழைக்கும், கள்ளக்குறிச்சி, பெரம்பலூர், திருச்சி, தூத்துக்குடி ஆகிய மாவட்டங்களில் இன்று கனமழைக்கான வாய்ப்பு இருக்கக்கூடும் என்றும் சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. குறிப்பாக தமிழகத்தில் இன்றும் நாளையும் ஒரு சில மாவட்டங்களில் அதி கனமழைக்கான வாய்ப்பு இருக்கக்கூடும் என்றும் பல்வேறு மாவட்டங்களில் கனமழை முதல் மிக கனமழைக்கும், ஒரு சில மாவட்டங்களில் கனமழைக்கான வாய்ப்பு இருக்கக்கூடும் என்றும் சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. இன்று தொடங்கி 30ஆம் தேதி வரையிலுமே தமிழகத்தில் ஓரிரு மாவட்டங்களில் கனமழைக்கான வாய்ப்பு இருக்கக்கூடும் என்றும் 1ஆம் தேதியிலிருந்து 2ஆம் தேதி வரையிலும் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் தெரிவித்திருக்கிறார்கள். தரைக்காற்று எச்சரிக்கையை பொறுத்தவரையிலும் நாளை மற்றும் நாளை மறுநாள் வட தமிழக கடலோர மாவட்டங்கள் மற்றும் அதனை ஒட்டியிருக்கக்கூடிய பகுதிகள், புதுவை, காரைக்கால் ஆகிய பகுதிகளில் பலத்த தரைக்காற்று என்பது வீசக்கூடும் என்றும் மணிக்கு 40லிருந்து 50 கிலோமீட்டர் வேகத்திலும், இதற்கிடையே 60 கிலோமீட்டர் வேகத்தில் கூட வீசக்கூடும் என்று தெரிவித்திருக்கிறார்கள். சென்னை மற்றும் புறநகர் சென்னையை பொறுத்தவரையிலும் அடுத்த 24 மணி நேரத்திலிருந்து 48 மணி நேரம் வரையிலும் வான மேகமூட்டத்துடன் காணப்படும். நகரின் ஒரு சில பகுதிகளில் மற்றும் இடி மின்னலுடன் கூடிய கனமழை முதல் மிக கனமழைக்கு வாய்ப்பு இருக்கக்கூடும் என்று தெரிவித்திருக்கிறார்கள். மீனவர்களுக்கான எச்சரிக்கை: தமிழக கடலோர பகுதிகளில் இன்றிலிருந்து அடுத்து வரக்கூடிய 5 நாட்களுக்கு மீனவர்கள் யாரும் கடலுக்கு செல்லக்கூடாது என்ற எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. வங்க கடலோர பகுதிகளை பொறுத்தவரையிலும் ஆந்திரா கடலோர பகுதிகள், தெற்கு கடலோர பகுதிகளை பொறுத்தவரையிலும் இன்றிலிருந்து 30ஆம் தேதி வரையிலும் செல்லக்கூடாது. அதே போல தென்மேற்கு வங்கக்கடல் பகுதியிலும் இன்றிலிருந்து 30ஆம் தேதி வரையிலும் கடலுக்கு யாரும் செல்லக்கூடாது என்ற எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. 3 மாவட்டங்களுக்கு இன்று ரெட் அலர்ட் எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. விவரங்களை வழங்கியதற்கு நன்றி செலினா.